எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு அக்டோபர் மாதத்திற்கான 20.22 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. பாஜகவின் இன்னொரு பெயர் பேப்பர் திருட்டு என்று ராகுல் காந்தி கடுமையான விமர்சனம். நாடு முழுவதும் போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிந்து இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக குற்றச்சாட்டு. கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் விஜய் நாளை பரப்புரை. விஜய் வண்டியை பின்தொடர வேண்டாம் என்று கட்சியினருக்கு தாவேகா தலைமை உத்தரவு. தனது முதல் மாத சம்பளத்தை தந்தையிடம் கொடுத்து நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய பிரேமாவிற்கு அரசு வீடு. பிரேமாவின் தந்தை இனி ஒழுகும் வீட்டில் இருக்க மாட்டார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி. அதிமுக திமுகவை பிச்சி போட்டு அதிலிருந்து விஜய் உப்புமா கிளறுவதாக சீமான் விளக்கம். இதைத்தான் மாற்றம் என்று சொல்கிறாரா எனவும் கேள்வி. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு அக்டோபர் மாதத்திற்கான 20.22 TMC காவிரி நீரை திறக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் ஆணையம் தலைவர் ஹல்தார் தலைமையில் 44வது ஆணைய கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம், கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்கு பிறகு தமிழகத்திற்கு அக்டோபர் மாதத்திற்கான காவிரி நீரை திறக்க வேண்டும் என்று ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக இன்னொரு பேப்பர் திருட்டு வேலையை செய்துள்ளதாக ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடு முழுவதும் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதற்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாகவும் ராகுல் காந்தி ஏற்கனவே குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் நாடு முழுவதும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிந்து இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாகவும், ஆனால் இதிலெல்லாம் அக்கறை காட்டாத பாஜக அதிகாரத்தில் நீட்டிக்கவே அக்கறை காட்டுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்திய மாணவி பிரேமாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு வீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார். புதுமை பெண் திட்டத்தின் மூலம் தான் பயன்பெற்ற அவர் தனது முதல் மாத சம்பளத்தை மேடையில் தந்தையிடம் கொடுத்து வாழ்த்து பெற்றார். இந்த நிலையில் கலைஞர் கனவில் திட்டத்தின் கீழ் பிரேமாவுக்கு வீடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கவுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். திமுகவையும் அதிமுகவையும் பிச்சு போட்டு விஜய் உப்மா கிளறுவதாக சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுகவில் இருந்து 2 இட்லியும் அதிமுகவிலிருந்து 2 தோசையையும் விஜய் எடுத்து போட்டு கிளறி வருவதாக கூறிய சீமான் இதில் என்ன கொள்கை மாற்றம் எனவும் கேட்டுள்ளார். அதிமுகவையும் திமுகவையும் சனியன் என்று குறிப்பிட்ட சீமான் 2 சனியன்களையும் சேர்த்து சட்டை தேய்த்து விஜய் சனிக்கிழமையில் பிரச்சாரம் செய்வதாகவும் காட்டமாக கூறினார். பீகாரில் சுய தொழில் செய்வதற்காக 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சியின் மூலம் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் 7,500 கோடி பெண்களின் வங்கிக் கணக்குகளில் நாளை செலுத்தப்பட உள்ளது. பெண்களுக்கு முதல் தவணையாக 10,000 ரூபாயும், இரண்டாவது தவணையாக 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் ஒத்திவைக்கப்பட்ட எஸ்ஐ தேர்வு வரும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காலியாக உள்ள 1299 எஸ்ஐ பணியிடங்களுக்கு 3 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 28, 29 தேதிகளில் நடைபெற இருந்தது. ஆனால் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் சீனியாரிட்டி இடம்பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் நாளை விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார். இந்த நிலையில் விஜய் வாகனத்தை பின்தொடரக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை தொண்டர்களுக்கு கட்சித் தலைமை விதித்துள்ளது. மக்கள் சந்திப்பு நடைபெறும் பகுதிகளில் உள்ள கட்டடம், மின்விளக்கு கம்பம் உள்ளிட்டவற்றின் அருகே செல்ல வேண்டாம் என்றும், முதியோர், உடல்நலம் குன்றியோர், சிறார் பரப்புரைக்கு நேரில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் அறிவுறுத்தியுள்ளது. நாளை மறுதினம் நடைபெறவுள்ள குரூப் 2A தேர்வுக்கான புதிய அறிவிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது. 1905 மையங்களில் 5,53,634 பேர் தேர்வு எழுதவுள்ளனர். காலை 9 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு செல்ல வேண்டும். ஆல் டிக்கெட் தவிர எந்தவிதமான மின்னணு சாதனங்களுக்கும் அனுமதி இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 645 பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெறவுள்ளது. ஓரிடத்திற்கு 853 பேர் போட்டியிடுகின்றனர். காலாண்டு தேர்வு இன்று நிறைவு பெற்றது. இந்த நிலையில் அக்டோபர் 2ஆம் தேதி அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை மேல்நிலைப் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை நடத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. தங்கள் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கைகள் நடத்த அரசு உத்தரவிட்டது. மேலும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை விவரங்கள் பதிவிடுவதை மேற்பார்வையிட வேண்டும் என்றும் சிஇஓக்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
ஜனநாயகன் படத்தில் இசை வெளியீட்டு விழா வரும் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுவரை தமிழ் சினிமா வரலாற்றில் இப்படி ஒரு இசை வெளியீட்டு விழாவை பார்த்திருக்கவே முடியாது என்ற அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளதாம். விஜயின் கடைசி படம் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2026 பொங்கலையொட்டி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக உள்ளது. இத்துடன் 10 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.